எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் எல்லாம் தாவீதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். ஆசீர்வாதமாய் இருந்தால் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தேவன் வாக்கு பண்ணினார் அல்லவா? உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால் இந்த ஜீவ வார்த்தைகளை பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 2, 3. தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து, புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். தாவீது கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வருகிறார். அங்கே சமாதான பலிகள் எல்லா பலிகளையும் செலுத்துகிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள், கர்த்தரை துதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி. சரி, எல்லாரையும் ஆசீர்வதித்த பின்பு தாவீது அவர்களை வெறுமையாய் திருப்பி அனுப்பவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துண்டு அப்பம், இறைச்சி, ஒரு படி திராட்சை ரசத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல தாவீதின் இருதயம் தன் ஜனங்களுக்காக பட்சமா இருப்பதை இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும், அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தார். அப்பம், இறைச்சி, திராட்சை ரசம் இது தெய்வீகமான ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. அதே நேரத்தில் மனுஷனுடைய பசிக்கு தேவையான ஒரு உலக காரியத்தையும் குறிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஆண்டவர் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார், பூமிக்குரிய நன்மைகளாலும் உங்களை நிரப்புவார். அக்சாள் தன் தகப்பனிடத்தில் அவள் ஆசீர்வாதத்தை கேட்ட பொழுது மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். வானத்தின் ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த ரெண்டும் தாவீதினால் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை தேடி வரும் பொழுது, தேவனை சந்திக்க வரும் பொழுது, தேவன் உங்களை ஒருபோதும் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை நடத்துவார். இன்றைக்கும் உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனை, பரலோகத்தின் ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாரும் வந்து உம்மை தொழுது கொண்டு சேவித்து செல்லும் பொழுது தாவீது அவர்களை வெறுமையாய் அனுப்பாமல் ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு துண்டு இறைச்சியையும் ஒரு படி திராட்சை ரசத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினது போல உங்க ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் அப்படி சமூகத்தில் வருகிறார்களோ வெறுமையாய் அவர்களை அனுப்பாமல் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவன் நீர். அதற்காய் மக்கு நன்றி. இன்றைக்கும் என் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பத்தையும் இறைச்சியும் திராட்சை ரசத்தையும் கொடுத்தது போல உங்க வார்த்தைகளையும் ஆண்டவரே உம்மோடு இருக்கிற உறவையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் கொடுத்து உங்க ஜனங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தாவீதின் தேவன் உங்களுடைய தேவன். தாவீது தன் ஜனங்களை நேசித்தது போல தேவன் உங்களை நேசிக்கிறார். அவரை எப்பொழுதெல்லாம் சந்திக்க வருகிறீர்களோ உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார், நிறைவாய் அனுப்புவார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். God bless you.